Hi, good morning all. This is Dr. Kalyani. Already we have talked about so many healths, including skin health and hair health also. And today what we will discuss is gut health and how gut is more important that we are going to discuss. So what is gut? Gut na enna? So the system which is going to help you to digest the food what you are taking. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை டைஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு சக்தியை கொடுக்கறது தான் ஜீரண சக்தி உள்ள அந்த சிஸ்டம் தட் இஸ் நோன் அஸ் கட். கட்டுன்றது இன்டெஸ்டைன், குடலை சிறுகுடல் பெருகுடல் ரெண்டும் சேர்ந்தது தான் இன்டெஸ்டைன். அந்த இன்டெஸ்டைனில் வாட் இஸ் த ஹெல்த் அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு improve your gut health. Why gut health is important? Do you know why it is important? ஒன்று வந்துட்டு it not only absorbs the nutrients but also it gives the immune strength. Immunity to the body is from the guts only. So it is from in the whatever the food we are taking, whatever the nutrients we are taking, it is getting absorbed and the immunity is powered. It is a power bank of the body. The immunity, இப்போ நோய் எதிர்ப்பு தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறது கட்டு தான். ஸோ கட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் இட்ஸ் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மூணாவது வந்துட்டு கட்டு நல்லா இல்லைன்னா தெர் இஸ் நோ மென்டல் கிளாரிட்டி. ஸோ மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா தேர் ஷுட் பி intestinal health also should be good. So இந்த மூணு ரீசனுக்காக தான். ஸோ ஒன்று அப்சார்ப்ஷன் அண்ட் கிவ் யூ த ஸ்ட்ரென்த், செகண்ட் இஸ் த இம்யூனிட்டி டெவலப்மெண்ட், தேர்ட் இஸ் த மென்டல் கிளாரிட்டி அண்ட் த மென்டல் ஹெல்த் டு perform your duties. So all these three things is so very important. So the mental health is also important. So what is the mental health and what are the food which is going to help you in the gut health? I am going to tell. First one, the curd. Curd is a probiotic because அதில் lactobacillus வளருது. அதனால் curd is a probiotic. Probiotic means it increases the intestinal flora. இன்டெஸ்டைனில் ஒரு மைக்ரோபயோம்னு ஒன்று இருக்கும். அதில் குட்டி குட்டியாக ஒரு ஆர்கானிசம் வளர்ந்துட்டுருக்கும். அந்த ஃப்ளோரா இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டைஜஷன். ஸோ curd increases the microbiome of the intestine, so increases the digestion. அதில் probiotic is very important and curd is a probiotic. ரெண்டாவது வந்துட்டு அந்த காலத்திலே நம்ம பெரியவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, இட்லி தோசை மாவு மாதிரி ஒரு பெஸ்ட்டு டயட்டு ஒன்றுமே கிடையாது. ஈவன் ஃபார் பேஷண்ட்ஸ்க்கு எதுக்கு இட்லி கொடுக்குறோம், யூனிவர்சலி இன்டர்நேஷ்னலி இட் இஸ் அக்செப்டட் அஸ் அ குட் ஃபுட். ஏன்னா இட்லியில் வந்துட்டு மாவு சத்து இருக்குது. தெர் இஸ் அ கார்போஹைட்ரேட் இன் இட்லி பேட்டர் ஆஸ் வெல் அஸ் ப்ரோட்டீன் இஸ் ஆல்சோ தேர் பிகாஸ் உரட் தால் இஸ் யூஸ்டு, உளுந்து இஸ் யூஸ்டு. ஸோ தட் இஸ் ப்ரோட்டீன் இஸ் தேர். அண்ட் சாம்பார் யூஸ் பண்ணும்போது தட் இஸ் ப்ரோட்டீன் அண்ட் தேங்காய் சட்னி யூஸ் பண்ணும்போது தட் இஸ் அ ஃபேட். ஸோ இட் இஸ் அ பேலன்ஸ்டு டயட். நம்ம காலையிலேயே நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு பேலன்ஸ்டு டயட்டை சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாப்பாட்டுக்கு அப்புறமா தயிர் சாதத்தை சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு நல்ல விஷயங்கள். மூணாவது, படுக்கும்போது ஒரு பனானா சாப்பிட்டுட்டு படுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பனானா ஆல்சோ இன்க்ரீசஸ் த gut flora and health of the probiotic nature. ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட். நாலாவது வந்து கீரை காய்கறிகள் வகைகள். எந்தெந்த காய் பச்சையாக இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவும் ப்ரோபயோட்டிக்கா. அதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் ஜாஸ்தி இருக்குது. நம்மளுக்கு தேவையான நார்ச்சத்து, புரதச்சத்து எல்லா சக்தியும் இருக்குது. ஸோ கீரை காய்கறிகள் வகைகள். அதனால தான் அவங்கெல்லாம் கிழங்கு வகைகளை ஜாஸ்தி இல்லாமல் டெய்லி ஒரு கீரை, டெய்லி ஒரு பச்சை காய்கறிகள், நாடன் காய்கறிகள்னு சொல்லுவாங்க, அதுதான் நாட்டு காய்கள் சொல்லுவாங்க, அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். நாலாவது வந்துட்டு கார்லிக். கார்லிக்னா என்ன? பூண்டுக்கு நிறைய மெடிசினல் குவாலிட்டிஸ் இருக்குங்க. பூண்டு கார்லிக் கிவ்ஸ் கேலக்டோகாக். மில்க் செக்ரீஷன் இல்லைனா கூட குழந்தை பிறந்த அம்மா அவங்களுக்கு கார்லிக் கொடுக்குறாங்க. ஸோ வித் தேட் ஆல்சோ இட் இன்க்ரீசஸ் த டைஜஷன் அண்ட் கிவ்ஸ் த இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்துங்க. ஸோ தட்ஸ் வை கார்லிக் வச்சு ரசம் போட்டால் இம்யூனிட்டி நல்லதுன்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு தேவர் டெல்லிங் இன் த COVID time. So yes, it has the probiotic value as well as the immunity strengthen. அதே மாதிரி டர்மரிக் போட்டு மஞ்சத்தூள் போட்டு பால் குடிக்க சொல்லியிருக்காங்க. that also gives the antimicrobial property and ஏதாச்சும் உங்களுக்கு கிருமிகள் வளர்ந்தா அந்த antimicrobial ப்ராப்பர்ட்டியால் இட் இஸ் கில்லிங் த கிருமிகள். அதனால் டர்மரிக் வித் மில்க் இஸ் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் ஹேஸ் த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் ஆல்சோ. அடுத்தது விட்டமின் சி. அம்லாவை என்ன பண்ணோம் நம்ம? விட்டமின் சி எலுமிச்சை
எலுமிச்சங்காயை ஊறுகாயாக சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ தட் ஆல்சோ இஸ் நம்மளோட ரெகுலர் டயட்டில் வர ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் ஆல்சோ கிவிங் யூ த இம்யூனிட்டி ஃபார் யர் கட். அண்ட் சியா சீட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குழக்குழன்னு ஒரு சீட்ஸ் இருக்குங்க, தண்ணியில் ஊற வச்சா குழக்குழன்னு ஆயிரும். அதை போட்டு சாப்பிடுங்க. அது அவ்வளவும் ப்ரோபயோட்டிக்காக, அவ்வளவும் ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போன் மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை, போன் மேரோ, அதில் சூப் வச்சு குடித்தா ரொம்ப நல்லது. தட் ஆல்சோ இன்க்ரீசஸ் த டைஜஷன் அண்ட் கட் ஆல்சோ. ரசம் ஆல்சோ இன்க்ரீசஸ் த டைஜஷன் பவர். ஸோ இதுவும் நம்ம மக்கள் வந்துட்டு சூப்பு ரசம் எல்லாம் வச்சு நம்மளை வந்துட்டு நல்லதாக பார்த்துக்கிட்டாங்க. நம்ம தான் இப்போ நம்ம டயட்டெல்லாம் மாற்றி நம்ம நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ ப்ளூபெர்ரிஸ் வந்திருக்குங்க, விச் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் தியர் கட் ஹெல்த் as well as the urinary tract infection. ஸோ ப்ளூபெர்ரியும் சாப்பிடலாம். ஸோ அப்புறம் இந்த இப்படி பேலன்ஸ்டாக சாப்பிடும்போது கட்டு நல்லா இருந்ததுன்னா ஒபிசிட்டியை கம்மி பண்ணுது. அதாவது நிறைய வெயிட் போடுறது, இட் இஸ் பிகமிங் இட் இஸ் கண்ட்ரோல்டு. ஒபிசிட்டி தட் இஸ் வெயிட் நிறைய போட்டு குண்டாக இருக்கிறது வந்துட்டு கட்டு நல்லா இருந்தால் இட் இஸ் டிக்ரீஸிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்யூனிட்டி ஹெல்த் இஸ் ஆல்சோ கிவன். ஸோ ஆல் தீஸ் நம்ம உடம்பு நல்லா இருந்தால், நம்ம 2 நாள் நம்மளுக்கு டயரி ஆச்சுன்னா எந்திரிக்க முடியுதா? நம்ம மனசும் சோர்ந்து போகுது இல்லையா? ஸோ நம்மளோட உடம்புல கட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? Come, next tomorrow I will talk about some other health. Till then, bye.